நான் உங்கள்கிட்ட சில விஷயங்களை பற்றி சொல்ல போகிறேன். அந்த விஷயங்கள் எல்லாமே இந்த காலத்தில் இருக்கா அப்படிங்கிறத நல்லா பாருங்கள். முக்கால்வாசி அது இந்த காலத்தில் நடந்துக்கிட்டு இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூறுறாங்க, அலியே, எனது உம்மத்தினருக்கு விரைவில் ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் ஜனங்கள்லாம் இப்படி இருப்பாங்க அப்படின்னு பெருமானார் சொல்கிறாங்க. அது என்னென்னா, ஏழைகள் ஏளனமாகவும் இழிவாகவும் கருதப்படுவார்களாம். சிறுவர்களோட உள்ளங்களில் பெரியோர்களை பற்றிய பயமே இருக்காதாம். பொறாமை அதிகமாகுமா. அதனால் ஒரு மகன் தன் தகப்பனோட இறப்பை எதிர்பார்ப்பானாம். உண்மை குறைந்து விடுமா, பொய் அதிகமாகுமா, மது அருந்தும் பழக்கம் சர்வசாதாரணமாகிடும், வட்டி லஞ்சம் வாங்குவதெல்லாம் சகஜமாகிடுமா, ஆண்கள் நாணப்படுவார்கள், அதான் வெக்கப்படுவாங்களாம், பெண்கள் நாணப்பட மாட்டாங்களாம், அக்கிரமக்காரனுக்கு உதவி முத்தாசையும் அதிகமாக செய்வாங்களாம், யாசி போகிற விரட்டி விடுவாங்களாம், மோசடி அதிகமாகுமாம், நம்பிக்கை குறைந்து விடுமா, பாவமறியா பத்தினி பெண்கள் விபச்சார பழி சுமத்தப்படுவார்களாம், இடையில பெருமை அகம்பாவும் ஆணவம் உள்ளவங்களாக இருப்பாங்க, கல்வி கற்பதை வெறுத்திருப்பாங்களாம், அறிவில்லாதவங்களாக இருப்பாங்களாம், அநீதம் அக்கிரமம் அழிச்சாட்டியம் செய்வதே எல்லாமே விரும்புவாங்களாம், நல்லதை கெட்டதாகவும் கெட்டவற்றை நல்லதாகவும் கருதுவாங்களாம், முஸ்லீம்கள் இழிவாகவும் காஃபிர் சங்கையானவர்களாகவும் இருப்பார்களாம், முஸ்லீம்களுக்கு மத்தியில் ஒற்றுமையே இருக்காதாம், வேற்றுமை தான் வேரூன்றி இருக்குமா, பள்ளிவாசல் நடைபாதைகளாக இருக்குமா, தூங்கும் இடங்களாக இருக்குமா, சர்ச்சை செய்யக்கூடிய இடமாக இருக்குமா, ஜனங்கள் ஒருவருக்கொருவர் சண்டையும் சர்ச்சை செய்து கொண்டிருப்பார்களாம், சபித்து கொள்வாங்களாம், கடமையான ஐவேளை தொழுகையும் அலட்சியமாக விட்டு விடுவாங்களாம்.